ஓகே டன். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல்ல எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல எப்படி சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணோம் அதையும் நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம். ஸோ இனிமேல் எப்படி ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுறது. ஸோ நான் எஸ்டர்டே நான் சொன்னதுன்னா ஒரு டேக் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டேஸ்க்கு மட்டும் பர்டிகுலரான டேக்குக்கு மட்டும் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். ஸோ சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ சிஎஸ்எஸ்ஸை எப்படி கால் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம எஸ்டர்டே பார்த்தோம். ஸோ சிஎஸ்எஸ்ல எஸ்டர்டே ஒன்று மிஸ் பண்ணோம். என்னன்னா இப்போ ஹெச்1 டேக் இருக்குன்னா ஸோ சம்திங் அடிக்கிறேன், நேம் அடிக்கிறேன். ஸோ நேம் அடிச்சுட்டு இதுக்கு ஒரு பர்டிகுலர் நேமை கால் பண்ணி சிஎஸ்எஸ்ல நம்ம அதை கால் பண்ணி ஸ்டைலை அப்ளை பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு எல்லா டேக்கும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் தான் ஸ்டைல். ஸோ இதுலேயுமே நீ இன்லைன் ஸ்டைல் கொடுக்கலாம். இன்லைன் ஸ்டைல் இப்போ வந்து கலர் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது டிஃபால்ட்டாகவே ரெட்டுன்னு மாறணும். ஸோ ஆனால் இந்த ஸ்டைல்ஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து அவாய்ட் தான் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டைலுக்குமே நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஸ்டைல் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணிடுறீங்க, அவ்வளோ டேக்ஸ் யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ பர்டிகுலராக அவ்வளோ டேக்லையும் ஸோ சப்போஸ் டிசைனை மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ டிசைனை மாற்ற சொல்லும் போது ஸோ உங்களுக்கு இங்கே சிஎஸ்எஸ்ல பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ். உங்களால் எல்லா இடத்துலையுமே டேக்ஸை போய் எந்த டேக்ஸை நம்ம எந்த கலர் கொடுத்தோன்னு சொல்லி உள்ளே போய் ஆரம்பி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வெளியே சிஎஸ்எஸ் தனியாக கொடுத்தோன்னா அந்த சிஎஸ்எஸ்ஸை கமெண்ட் பண்ணிட்டு வேற சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸை வந்து ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து மேக்ஸிமமாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, மினிமமாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மேக்ஸிமமாக யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ இது ஒரு ஸ்டைல். ஸோ என்னன்னா ஒரு ஸ்டைலை இன்லைன் உள்ள டேக்ஸ்லேயே எழுதிக்கலாம். ஸோ இன்லைன் அந்த ஸ்டைல் ஷீட்லேயே எழுதிக்கலாம். தென் அதை இன்னொரு ஃபைலாகவும் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணி அப்படியும் டெஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஒரு டிசைன் ஒரு பேஜை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பர்டிகுலர் டிசைன் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கு பூஸ்டர் மேட்.com நான் அடிக்கிறேன். ஸோ இன்டர்நெட் ஸோ இதில் வந்து புரியல என்ன சொல்றீங்க? எஸ் எஸ் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருமா. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு என்ன நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், ஸோ வேற டிசைனில் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே கிளாஸ் நேம் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அப்போ அதே கிளாஸ் நேம் வச்சு பேக்ரவுண்ட் கலர் மாற்றுவோம். ஸோ அப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹெச்டிஎம்எல்லே எல்லாம் எழுதிருந்தீங்கன்னா ஸோ இதே ஹெச்டிஎம்எல்லே எல்லாருக்குமே ஸ்டைல் போட்டு எல்லா டெக்ஸ்ட்க்கும் உள்ளேயே ஸ்டைல் போட்டு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக மாற்றவும் முடியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதே மாதிரி இப்போ ஸ்டைல் சொல்லி நான் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு ஹெச்1க்கு ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போடும்போது இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட். புரியுதா? ஸோ ஸோ அப்போ நம்ம இங்கே கலர் ரெட்டு கொடுக்கும், அதே ஹெச்1 கால் பண்ணி இங்கே கலர் ப்ளூ கொடுத்தோன்னா அது ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக கலர் ரெட்டை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அடுத்து செகண்ட் ப்ரியாரிட்டி, அடுத்த தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறோம் சீரியஸ். ஓகே. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நீங்கள் ஒரு ஹெச்1க்கு ஸ்டைல் எழுத போறீங்க. ஸோ ஹெச்1க்கு வெறும் கலர் மட்டும் மாற்றினீங்க, ஸ்டைல் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸை நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ அப்படி மாற்றும் போது அப்படியே நீங்கள் எழுதிட்டே போறீங்க. பேக்ரவுண்ட் ஸ்டைல் வருது, அடுத்து இன்னொரு ஸ்டைல் சம்திங் வருது, அதுக்கடுத்து அனதர், அடுத்து அகைன் வந்துட்டு ஸோ ஒரு டேக்ஸ் இவ்வளோ பெருசாக போகுது, ஒரு ஹெச்1 டேக் இவ்வளோ பெருசாக போகுது. ஸோ அதே மாதிரி எத்தனை டேக்ஸ் இருக்கும், ஸோ எத்தனை டேக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ஒரு பேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேக்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்லைன் ஸ்டைல். இந்த மாதிரி இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது நம்மளால எப்படி அதை ஸ்டாண்டர்டாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணி அங்கேருந்து கால் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பேஸ் தெரியுதா?
ஸோ bootstrapmate.com பேஜ் இருக்குதா? ஓகே டன். என்னாச்சு டவர்? ஸோ இப்போ bootstrapmate.com, ஸோ அந்த bootstrapmate.com பேஜுக்குள்ளே போகிறேன். இதில் என்னன்னா நிறையா டெமோ பேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய டெமோ பேஜஸ் இருக்குது. எதுக்குன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டிக்காக ஒரு பேஜ் தேவைப்படுதுன்னா அதுக்கு நிறைய டெமோ பேஜஸ் இருக்குது. அந்த டெமோ பேஜஸ்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டு, ஸோ இது எல்லாமே HTML CSS தான் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை இந்த bootstrapmate.com நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இந்த டொமைனில் எனக்கு வந்து பர்டிகுலராக நம்ம இதில் வந்து ஒரு வெப்சைட்டை எடுத்து அந்த வெப்சைட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ அதில் லைவ் டெமோ நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா bootstrapmate.comல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற பேஜை நான் லைவ் டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ லைவ் டெமோ கொடுத்தோடனே ஒரு குவிக் ஸ்டார்ட் அப்படி சொல்லி ஒரு பேஜ் வருது. ஸோ அதை உள்ளே பார்த்தோன்னா ஹோம், அபவுட், ஃபீச்சர், சர்வீஸ் சம்திங் இருக்குது. அடுத்து வெல்கம் டு குவிக் ஸ்டார்ட், அடுத்து குவிக் ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட் நவ் செட் த ஸ்டேஜ் ஃபார் சக்ஸஸ் சம்திங் கண்டென்ட் இருக்குது. அடுத்து சம்திங் இமேஜஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இமேஜஸ், அதுக்கடுத்து பட்டன்ஸ், அடுத்து நிறைய ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாமே நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது, ஸோ இது ஒரு போர்ஷன். ஸோ இது ஒரு போர்ஷன். ஸோ போர்ஷனுங்கிறதோட செக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு செக்ஷன். பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன்ஸ், அடுத்து இது ஒரு செக்ஷன், இதுதான் பேனர் செக்ஷன் மக. ஸோ இது ஒரு செக்ஷன். அப்படி செக்ஷனாக நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த மாதிரி ஒரு ஹோம், அபவுட், ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பர்டிகுலராக நம்ம ஈவெண்ட் பண்ணும்போது, ஸோ ஆக்ஷன் பண்ணும்போது பர்டிகுலரான ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அப்படின்னா இந்த பேஜை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த செக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஃப்ரேமா? எதுக்கு ஐ ஃப்ரேம்? ஆமாம். ஸோ இன்னொரு பேஜ் போகுது, அது ஐ ஃப்ரேம்லையா போகும். ஐ ஃப்ரேம்ங்கிறது இன்னொரு பேஜை எடுத்து வந்து நம்ம பேஜில் ஷோ பண்ணுறதுக்கு, புரியுதா? ஸோ எதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும்? எந்த டேக் கிளிக் பண்ணால்? கேக்குதா? ஆங்கர் டேக், ஏ டேக். ஓகே, ஸோ ஆங்கர் டேக்ல ஹெச்ஆர்எஃப் உங்கள் ஆட்ரிபியூட் இருக்கா? ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து ஸோ ஒன் பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ அந்த ஹெச்ஆர்எஃப்ல நம்ம அந்த கொடுக்குற அந்த பாத்தை கொடுத்துட்டோம்னா, நம்ம டெஃபைன் பண்ணுற அந்த பாத்தை அதில் அப்ளை பண்ணிட்டோம்னா, அதில் கொடுத்துட்டோம்னா, ஸோ டிஃபால்ட்டாகவே அந்த அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாமே ஏ டேக்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்ஷனை என்ன சொல்லுவாங்க? இந்த பர்டிகுலராக ஹோம்லேருந்து இந்த காண்டக்ட் வர இந்த செக்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இதை வந்து நேவ் செக்ஷன் நான் சொல்லிருக்கேன் தெரியுமா? ஸோ நேவ்க்குள்ள அடுத்து அன்ஆர்டர் லிஸ்ட், இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட், இல்லாட்டி எல்ஐ. ஸோ இந்த எல்லைக்குள்ள ஒவ்வொரு ஆங்கர் டேக்கையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எதுக்கு டிஃபைன் பண்ணுறோம்னா, இது எல்லாமே ஒரு நேவ் செக்ஷன். ஸோ நேவ் செக்ஷன்னாலே பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் தருது. பட் நேவ் செக்ஷனுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டைட்டில் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று பிளேஸ் ஆயிருக்கும். பட் அதை பர்டிகுலராக கிளிக் பண்ணும்போது அது ஒரு எலாபரேட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தரும். ஸோ பார்த்தீங்கன்னா அபவுட்டுங்க பேஜுக்கு போய், ஸோ பர்டிகுலராக அபவுட்டுங்கிறது அது கீழோடி தான் இருக்குது. ஸோ அந்த பேஜுக்கு போய், ஸோ அதோட பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் தருது. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதை கிளிக் பண்ணும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷனை தருது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷனை தருது. ஸோ இப்படி ரிப்பீட்டடாக ஒவ்வொன்றையும் ஆக்ஷன் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன் தருதா? ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸை ஃபுல்லாமே, இந்த மாதிரி டேக்ஸை ஃபுல்லாமே நம்ம நேவ் டேக்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இது என்னன்னா, இது காமனா, ஸோ நேவ் டேக் என்னைக்குமே ஹெட்டர்ல தான் இருக்கும். ஸோ நேவ் செக்ஷனை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஸோ சைடு நேவ் செக்ஷன்ஸ், அடுத்து ஹெட்டர் நேவ் செக்ஷன்ஸ். இப்போ சைடு நேவிகேஷன்ஸ் வந்து நம்ம ரியாக்ட்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா ரியாக்ட்ல தான் சைடு நேவிகேஷன் நமக்கு வந்து மோஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஹெட்டர் நேவிகேஷன் வந்து HTML CSS பேஜ் தான். ஸோ இது வந்து ஹெட்டர். ஸோ ஹெட்டரில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எனக்கு இப்போ ஓகே. ஸோ இப்போ வந்து நான் H1 டிஃபைன் பண்ணுறேன். ஸோ H1 டிஃபைன் பண்ணி சம்திங் அடிக்கிறேன். ஸோ அதே
டி டேக் டிஃபைன் பண்ணி சம்திங் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண பிறகு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரோவை எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே H1க்கு டிஃபால்ட்டாகவே மார்ஜின் கொடுத்துருக்கு. ஸோ மார்ஜின் என்ன ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஏன்னா இந்த குரோம் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாகவே ஆரஞ்சு கலரில் மார்ஜின் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் விசிபிள் ஆகுதா தெரியுதா உங்களுக்கு. ஸோ என்னன்னா மார்ஜின் பிளாக் ஸ்டார்ட் 0.67 EM. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே ப்ரௌசரோட ப்ரௌசர் டிஃபால்ட் வந்து டூ என்னன்னா 0.67 EM. அடுத்து போல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் சைஸு இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பாருங்க பீக்கும். ஸோ பீ டேக்குக்கும் சிமிலர்லி சேமாக தான் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டைல்ஸை ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ப்ரௌசர் கொடுக்கு, பட் அந்த ஸ்டைல் எனக்கு வேண்டாம்னா CSSல அதுக்கு ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ உங்கள் ஸ்டைலை டிஃபால்ட்டான ஸ்டைலை வேண்டாம். ஸோ டிஃபால்ட்டான ஸ்டைல் வந்து என்னதுன்னா மார்ஜின் மட்டும் தான். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக மார்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ மார்ஜினை நான் ரிமூவ் பண்ணுறேன். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா ஸோ ஸ்டார்னா என்ன தெரியுமா ஸ்டார். ஸோ ஸ்டார் அது ஸோ நீங்கள் வந்து இந்த இது SQLல நீங்கள் கொரி போடும்போது ஸ்டார் வந்து செலக்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. அந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங். என்னன்னா செலக்ட் ஸ்டார்னா எல்லாத்தையும். ஸோ காமனாக எல்லா ஹோல் புரியுதா. ஸோ காமனாக ஏன்னா இப்போ செலக்ட் டாப் 10னா டாப் 10 உள்ள ரெக்கார்டு வரும். ஸோ செலக்ட் ஸ்டார்னா காமனாக உள்ள எல்லா ரெக்கார்டும் வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்டிகுலரான ஸ்டூடெண்ட் டேபிள்னா எல்லா ரெக்கார்டுமே உங்களுக்கு சொல்லுவோம். இதே இல்லை செலக்ட் பர்டிகுலரான டாப் 10ஓ இல்லை டாப் 5ஓ அப்படி கொடுக்கும்போது பர்டிகுலரான 5 to 10 ரெக்கார்ட்ஸாக வரும். ஸோ ஸ்டாருங்கிறது வந்து காமனாக உள்ள எல்லாமே. ஸோ எல்லாத்துலேயும் குளோபலாக உள்ளது. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டார்னு கொடுத்துட்டு அதில் கேரக்டரைசஸ் கொடுத்துட்டு ஸோ அதில் மார்ஜின் எனக்கு 0 இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டைலை நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ அடுத்து பேடிங். ஸோ பேடிங் கொடுக்கல, பட் பேடிங் 0 கொடுக்கறதும் பெட்டர். ஸோ பேடிங் 0. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இப்போ அதோட அலைன்மெண்ட் பாருங்கள். ஸோ மார்ஜின் ரிமூவ் ஆகிடுது, பேடிங் ரிமூவ் ஆகிட்டு. சரி பேடிங் கொடுக்கல, பட் மார்ஜின் ரெண்டுக்கும் மார்ஜினும் ரிமூவ் ஆகிட்டு. ஸோ பேடிங் கொடுத்தாலும் பேடிங்கும் ரிமூவ் ஆகிருக்கும். புரியுதா. இப்போ இப்படி எதுக்காண்டி ஸ்டார் கொடுக்கண்டு அது பாக்ஸ் கிடையாது. அது என்னன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. பாக்ஸ் மாடல் அண்ட் CSS. ஸோ பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் சார் இதான் நேம்னா அதை சுற்றி பேடிங் தான். ஸோ அதை சுற்றி அதோட அரௌண்டில் பேடிங் இருக்கும். ஸோ பேடிங்கோட அரௌண்டில் பார்டர் இருக்கும், பார்டரோட அரௌண்டில் மார்ஜின் இருக்கும். ஸோ இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா இப்போ நான் அதே H1 இங்கே கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா H1. ஸோ H1 கால் பண்ணி ஸோ டிஃபால்ட்டாக அங்கே உள்ள மார்ஜின் பேடிங்க எடுத்து ஸோ இப்போ இதுக்கு நான் மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் பீக்கு வந்து மார்ஜின் இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம காமனாக ஸ்டைல் எடுத்தோம். மார்ஜின் 0 பேடிங் 0. இப்போ பர்டிகுலராக ஹெச்சுக்கு மட்டும் நம்ம மார்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ஜின் கொடுக்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். மார்ஜின் கொடுக்கும்போது ஸோ இது கண்டென்ட் இது ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே பாக்ஸ் கிடையாது. இது வந்து மார்ஜின் அப்ளை ஆயிருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு ப்ரௌசர் வந்து ஷோ பண்ணுறது. ஸோ புரியுதா உங்களுக்கு. ஸோ அது நாட் அ பாக்ஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த H1 டேக்குக்கு மார்ஜின் அப்ளை ஆயிருக்குங்கிறது. இப்போ நான் அதுக்கு பேடிங்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ புரியுதா. இப்போ பேடிங் 10 பிக்சல். அடுத்து பார்டர் சாலிட் 5 பிக்சல் ரெட். ஸோ நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது இது கண்டென்ட் பட்
நான் பேடிங் கொடுக்குறேன். ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்த உடனே கண்டென்ட் அரௌண்டா பாருங்க, கண்டென்ட்டுக்கு அரௌண்டா பேடிங் இருக்கு பாத்தீங்களா. பேடிங் 10 பிக்சல் கொடுத்தோடனே பேடிங் வந்து லெஃப்ட் ரைட்டு பாட்டம் எல்லாத்துலையும் 4 ஸ்டைல்ஸ்லையும் அப்ளை ஆயிட்டு. ஸோ அதுக்கடுத்து பேடிங்க்கு அரௌண்டா பார்டர் இருக்கு. ஸோ பார்டருக்கு அரௌண்டா மார்ஜின் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த பாக்ஸ் மாடல். ஸோ என்னன்னா ஒரு கண்ணு கொடுக்கீங்கன்னா பேடிங் கொடுத்தா அந்த கண்டென்ட்டுக்கு அரௌண்டா பேடிங் அப்ளை ஆகும். ஸோ பார்டர் கொடுத்தா அந்த பார்டர் பேடிங்க்கு அரௌண்டா பார்டர் அப்ளை ஆகும். இதே மார்ஜின் கொடுத்தா அந்த பார்டருக்கு அரௌண்டா மார்ஜின் அப்ளை ஆகும். என்னன்னா ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் தள்ளி போகணும்னா மார்ஜின் கொடுக்கணும். ஸோ இதுக்கும் கேப் வேணும் அப்படின்னா மார்ஜின் கொடுக்கணும். ஸோ பேடிங் மட்டும் கொடுத்தாலும் நமக்கு செட் ஆகாது. என்னன்னா நான் இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கொடுத்துருவேன். ஸோ பாருங்க, பேடிங் நான் கொடுத்துட்டேன். பேடிங் கொடுத்துட்டு இப்போ பாருங்க, ஸோ இது பேடிங். இப்போ அது காமனா கீழே வந்திருக்கு. ஸோ நான் பேடிங் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல பேடிங் ரிமூவ் பண்ணிவிட்டுனா காமனா நம்ம ஸ்டைல் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே அப்ளை ஆகலை. இப்போ நான் பேடிங் இதில் நான் பர்டிகுலராக இதில் பேடிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங் 10 பிக்சல் 4 சைடும், ஸோ லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம், ஸோ 4 சைடும் உங்களுக்கு பேடிங் அப்ளை ஆகிட்டு. அதே மாதிரி அதோட கண்டென்ட் இருக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டும் கீழே பாட்டத்துக்கு வந்துருக்கு, சம் கேப் இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட்டு கொடுக்கேன். ஸோ ரெட்டு கொடுக்கும் போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை ஆகுது? ஸோ பேடிங் இருக்க இடத்துலயே எனக்கு அப்ளை ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் இவ்வளவுதான், பட் பேடிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை சுற்றி, அந்த பேடிங்லையும் கலர் அப்ளை ஆகுது. இது நான் பேடிங் கொடுக்காம மார்ஜின் கொடுத்தேன்னா எனக்கு மார்ஜின் அப்ளை ஆகாது. பர்டிகுலரா மார்ஜின் அதை மார்ஜின்ங்கிறது வந்து பேடிங்கை தாண்டி பார்டரை தாண்டி வெளியே விடுது. ஸோ மார்ஜின்ங்கிறது வந்து அதுக்கு கண்டென்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொரு பார்டரை சுற்றி இருக்கிறது என்னன்னா, நீங்க ஒரு அரண்மனை இருக்குன்னா, ஸோ அரண்மனையில உள்ள இருக்கிற ஒரு சென்ட்ரலா இருக்கிற ஒரு ஹவுஸ் வந்து ஒரு கண்டென்ட் வச்சீங்கன்னா அதை சுத்தி ஒரு ரூம் இருக்கு, அது கண்டென்ட்னா அதை சுத்தி ஒரு வீடு இருக்கும். ஸோ அது பேடிங். புரியுதா? ஸோ அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்கும், ஒரு அரண்மனை கோட்டை இருக்குன்னா அது வந்து பார்டர். ஸோ அதை சுத்தி நீங்க அந்த அரண்மனைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை சுத்தி ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவர் தான் மார்ஜின். ஸோ இப்படிதான் விசுவலைஸா பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது டைரக்டா மார்ஜின் யூஸ் பண்ணா யாருமே உள்ள போக முடியாது, சுத்தி தண்ணி இருக்கு, ஸோ யாருமே உள்ள போக முடியாது. பட் மார்ஜின் யூஸ் பண்ணாம பார்டரும் பேடிங்கும் யூஸ் பண்ணா டிஃபால்ட்டா யாருனாலும் உள்ள போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ என்னன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் கேப் வேணும்னா பாருங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட் நான் போறேன், வெப்சைட் போயிட்டு ஸோ பாருங்க, இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கும் பர்டிகுலர் கேப் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பர்டிகுலர் கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் ஃபுல்லாமே அவங்க வந்து மார்ஜினை வச்சுதான் இது பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, ஸ்டைல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ மார்ஜின் எதுக்காண்டி யூஸ் பண்றோம், பேடிங் எதுக்காண்டி யூஸ் பண்றோம், பார்டர் எதுக்காண்டி யூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸோ சிஎஸ்எக்ஸ் பாக்ஸ் மாடல். எது அப்படி இல்லை. என்னன்னா மார்ஜின்னாலும் யூஸ் பண்ணலாம், பேடிங்னாலும் யூஸ் பண்ணலாம், பார்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னா நான் வந்து 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேக்குக்கு இது ஒரு டேக், இது ஒரு டேக். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த 2 டேக்குக்கும் எனக்கு பர்டிகுலர் கேப் வேணும். இப்போ நான் இப்போ ரெண்டுமே H1க்கும் டி டேக்குக்கும் பேடிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேடிங் 10 பிக்சல் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேடிங் 10 பிக்சல் யூஸ் பண்ணிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுக்குமே வேணும். ஸோ இது பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன், இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ பேடிங் எவ்வளோ தூரம் அப்ளை இருக்கும். ஸோ கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ கண்டென்ட் வந்து இவ்வளோ தான், பட் பேடிங் அப்ளை பண்ணுற இடத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஏன்னா பேடிங்கும் கண்டென்ட்டும் இப்போ சிமிலர் வைஸ் சேமாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பி டேக்குக்கும் சிமிலர் வைஸ் சேம் தான். இப்போ இந்த 2 டேக்குமே இருக்கு, பட் இந்த 2 டேக்குமே எனக்கு வந்து கேப் இல்லை. ஸோ இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஸோ செக்ஷன் இருக்குன்னா பர்டிகுலர் கேப் வேணும். ஸோ மறுபடியும் நான் கேப் பண்ணா நான் பேடிங்கை கூட்டுறேன். ஸோ பேடிங் பாட்டம், ஸோ பேடிங் பாட்டம் மட்டும் பர்டிகுலராக H1க்கு கூட்டுறேன். ஸோ 30 பிக்சல் அப்படி கூட்டும் போது அது டிஃபால்ட்டாகவே பேடிங் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிடுதோ இதுக்கும் கேப் வந்துட்டு, பட் பர்டிகுலராக பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கு. ஸோ பேடிங் கொடுத்துருக்கிற அளவுக்கும் அந்த பேக்ரவுண்ட் கலரை எடுத்துக்கிட்டது. புரியுதுல உங்களுக்கு?
ஸோ அப்போ பேடிங் கொடுக்காம மார்ஜின் மார்ஜின் ஸோ மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது ஒரு செக்ஷன் இது ஒரு செக்ஷன் பர்டிகுலர் கேப் இருக்கு. ஸோ அப்படி இந்த மாதிரி கேப் வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி இல்லை டாப் டு பாட்டம்னா ஹைட்டுக்கு அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஸோ இந்த மாதிரி கேப் வர்றதுக்குலாம் இந்த மார்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? எதுக்காண்டி மார்ஜின் யூஸ் பண்றாங்க, எதுக்காண்டி பேடிங் யூஸ் பண்றாங்க? சம் சினாரியோஸ்ல மார்ஜின் யூஸ் ஆகும், சம் சினாரியோஸ்ல பேடிங் யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஸோ இதான் மார்ஜினுக்கு பேடிங். பார்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பார்டர் ஒண்ணுமே இல்லை, எனக்கு வந்து பேக் கலர் நல்லா இல்லை, பட் பார்டர் வச்சு நான் என்ன இதே இது ஒரு அரண்மனை இருக்குன்னா அந்த அரண்மனைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மேட்டர் இல்லை, எனக்கு வந்து அதோட சுற்றி அதோட அதோட ஃபுல் சரௌண்டிங்கா ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதான் பார்டர். ஸோ எனக்கு பார்டர் மட்டும் இருந்தாலே போதும், எனக்கு அது ஓகே அப்படி சொல்லும்போது தான் பார்டர் மட்டும் டெஃபைன் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்டர் சாலிட் சாலிட் 3 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். கொடுத்தோடனே பேக்ரவுண்ட் கலர் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்த உடனே ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேடிங், அதுக்கடுத்து பார்டர், அதுக்கடுத்து மார்ஜின். ஸோ இந்த மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ பார்டர் இருக்குன்னா டிஃபால்ட்டாகவே இது இப்போ வந்து எல்லா காம்பனண்ட்டும் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ சம்திங் ஒரு கலர் இருக்கு. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிடையாது, ஏதோ ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல தான் பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து மைன்யூட்டா பார்டர் வச்சு டிஃபைன் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸுக்கு இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வச்சு டிஃபைன் பண்றோம். பட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இங்க பாருங்க பார்டர். ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்து டிஃபைன் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ பார்டர் எதுக்காண்டி கொடுக்குறாங்க, பேக்ரவுண்ட் எதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும் போதும் அது அந்த செக்ஷனுக்குள்ள மட்டும் தான் அப்ளை ஆகுது. ஸோ அப்போ அது ஒரு பர்டிகுலர் செக்ஷனுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ பார்டர் கொடுக்கும் போதும் அது பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ள தான் சரௌண்டிங்ல தான் இருக்கு. ஸோ சில இடத்துல பார்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஸோ என்ன பார்டர் வந்து நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பார்டர் நிறைய நிறைய மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். ம் ஓகே எஸ். ஸோ நீங்கள் எஸ் கரெக்ட். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. ஸோ அதே கலர்ல தான் பார்டர் இருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்டர்னு நீங்களே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து அப்ளை பண்ணிருக்கலாம் மார்ஜினாக இருக்கலாம். ஓகே. ஸோ இதனால தான் பார்டர், அதுக்கடுத்து பேடிங், அதுக்கடுத்து அதுக்குள்ள கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்படி தான் டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ எல்லா சிஎஸ்எக்ஸ் எல்லா டேக்ஸுமே இந்த பாக்ஸ் மாடல் ரூலை வச்சு தான் எல்லாமே அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ பாக்ஸ் மாடலுங்கிறது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம எல்லாமே ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக இந்த வெப் பேஜை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது நார்மலாக ஒரு செக்ஷன், இந்த செக்ஷனை நான் இப்போ பர்டிகுலராக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னா இப்போ டிவ் டேக் வந்து நார்மலாக எந்த டேக்மே டிவ் ஸ்பேனோ நார்மலாக எந்த மீனிங்குமே இருக்காது. ஸோ நான் சிமெட்டிக் எலமெண்ட். ஸோ அதை கொடுத்து நம்ம அதை டிவ்ங்கிறது வந்து பிளாக் எலமெண்ட், ஸ்பேனுங்கிறது இன்னன் எலமெண்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவ்வுக்கு ஸ்டைல் கொடுத்து டிவ்வாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டிவ் போட்டு அதுக்குள்ளே கூட இந்த செக்ஷன் எழுதலாம். ஸோ இதில் டிஸ்பிளே ஆகிற செக்ஷனை பேஜஸாக நம்ம அப்படி எழுதலாம். பட் டிவ் போடுறது போல செக்ஷன் யூஸ் பண்ணால் ஸோ இது ஒரு செக்ஷனுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா செக்ஷனுங்கிறது வந்து சிமெட்டிக் எலமெண்ட். ஸோ அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படின்னா செக்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். செக்ஷன். ஸோ செக்ஷனும் டிவும் சிமிலர்வே சேம் தான். பட் இது சிமெட்டிக், அது நான் சிமெட்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ செக்ஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக இப்போ நம்ம பேஜ் இருக்கு. ஸோ நம்ம பேஜ் இருக்குன்னா அதை வந்து நம்ம பார்த்த உடனே டைரெக்டாக நம்ம ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. என்னன்னா ஒரு ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது, ஒரு டேக்ஸ் டெஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ ஒரு பேஜ் பண்ண போகிறோம், அந்த பேஜில் பர்டிகுலர் செக்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம்னா அதை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். ஸோ நான் அந்த செக்ஷனை இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போறேன்னா இந்த செக்ஷனை நான் எப்படி பண்ண போறேங்கிறது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷனை பண்ணும்போது இதில் என்னென்ன
என்னென்ன கண்டென்ட் இருக்கு, இதுக்கு என்னென்ன டேக்ஸ் கொடுக்கலாங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. இப்போ கண்டென்ட் இருக்கு, இதுல இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன டேக்ஸ் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. அந்த பேஜ்ல இப்போ இந்த செக்ஷன் பர்டிகுலரா இந்த செக்ஷன் மட்டும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கை கை எஸ் கரெக்ட். ஓகே. ம். ம். ஓகே. இதுக்கு எதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? பி டேக் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. ம். ஓகே, இதுல பி டேக்னாலும் யூஸ் பண்ணலாம், ஹெச் ஃபோர் சம்திங் எதுனாலும் ஓகே சார். ஓகே, பி டேக்னாலும் ஓகே. ஸோ ஏ டேக் மட்டும் இல்லை, அதுக்கு பேரண்டா நேம், அதுக்கடுத்து யூஎல், அடுத்து எல்ஐ, அதுக்கடுத்து நேம். புரியுதா? ஸோ இது பட்டன் டேக். ஓகே சூப்பர். ஸோ இதுதான். ஸோ என்னன்னா நீங்க இந்த பேஜை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதுதான் நம்ம ஒரு பேஜ் நம்ம ஒரு செக்ஷனை பண்ண போறோம்னா, ஸோ இதுக்கு வந்து ஐகான் டேக் யூஸ் பண்ண போறோம், இதுக்கு ஒரு பி டேக் யூஸ் பண்ண போறோம், இதுக்கு பர்டிகுலர் நேம் எல்ஐ ஏ, ஸோ இது ஆங்கர் டேக் யூஸ் பண்ண போறோம், ஸோ இதுக்கு பட்டன் டேக் யூஸ் பண்ண போறோம். இப்படி நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து ம் எஸ். ம். என்னன்னா இப்போ வந்து இப்போ அதுக்காண்டி இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி பேஜ் பண்ணி இப்போ இந்த செக்ஷனை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செக்ஷனை இந்த பேஜை வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் சீரியஸ் பண்ணிருப்பாங்க, இல்லை டிசைனர்ஸ் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சிஎஸ்எஸ் அவங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்க டேக்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. பட் நம்மளும் கரெக்டாக டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த டெவலப் பண்ணுறோமோ அது ரெஸ்பான்சிவாகவும், அதுக்கடுத்து வெப்புக்கும் டேப்புக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுறதும் கரெக்டு தான். புரியுதா? ஸோ சிஎஸ்எஸ்ஸை எப்படினாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ மினிமம் கோட் வச்சும் அச்சீவ் பண்ணலாம், லார்ஜ் கோட் வச்சும் அச்சீவ் பண்ணலாம், ப்ரொஃபஷனலாகவும் அச்சீவ் பண்ணலாம், சிமிலராகவும் அச்சீவ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? கோட் எல்லாமே டிஃபர் ஆகும். என்னன்னா இப்போ இதுல வந்து இந்த செக்ஷன் பாருங்க, செக்ஷன் ஹைட் இருக்கா? ஸோ இந்த செக்ஷனுக்கு நான் ஹைட் கொடுத்து இந்த செக்ஷனை எலாபரேட் பண்ணுவேன். பட் அவங்க வந்து இதை மட்டும் டெஃபைன் பண்ணிட்டு பேடிங் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ பேடிங் பேடிங் கொடுத்து பண்ணுவாங்களாம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வச்சுப்பாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு செக்ஷன் இப்படி ஃபுல்லாக அந்த ஒரு செக்ஷன் உள்ள போட்டுட்டீங்க. ஸோ பேடிங் கொடுத்த உடனே லெஃப்ட் பாட்டம், ஸோ லெஃப்ட்ல 50 பிக்சல், ரைட்ல 50 பிக்சல், டாப்ல 20 பிக்சல், பாட்டம்ல 20 பிக்சல், இப்படி கொடுத்தாலும் இது கரெக்டாக சென்டர்ல தான் வரப்போகுது. புரியுதா? ஸோ நான் என்ன ஹைட்டு கொடுத்து அதை அலைனேட்டப் சென்டர் அந்த மாதிரி அலைனேட்டப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொன்னீங்களா, அந்த மாதிரி சென்டர் கொண்டாடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அச்சீவ் பண்ணுவாங்க. அது என்னன்னா யூசர் பார்க்கும்போது எந்த தப்புமே இல்லாமல் ஸோ கரெக்டாக டிஸ்பிளே ஆனால் அது கரெக்டானது தான். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து குயிக் ஸ்டார்ட் நம்ம இந்த இடத்துல இதை டெஃபைன் பண்ண போகிறோம். பட் எனக்கு வந்து ஐகான் வேணும். ஸோ இந்த இடத்துல ஐகான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நம்மகிட்ட வந்து இமேஜ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து குயிக் ஸ்டார்ட்டுக்கு வந்து இவங்களோட ஒரு பேஜ். ஸோ அந்த பேஜில் ஒரு ஐகான் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பர்டிகுலராக இது வந்து ஐகானாக இருக்காது. ஏன்னா இது வந்து இவங்களோட லோகோவா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லோகோவா வச்சிருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக்குங்கிறது வந்து பிராண்ட் ஆகணும்னே பிறகு அது ஐக்கானா மாறிச்சு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இவங்க இது வந்து நார்மல் ஐக்கானா இருக்காது, இது ஒரு இமேஜா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ். ஸோ இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ். இந்த இமேஜை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து பர்டிகுலராக கிடைக்காது. ஸோ இப்போ நான் ஃபாண்ட் ஆசம் நான் ஒரு இதுக்கு போகிறேன். ஸோ ஃபாண்ட் ஆசம் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து குவிக் ஸ்டார்ட்டுங்கிறது அவங்க வெப்சைட். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, குவிக் ஸ்டார்ட்னோடனே வேற ஏதோ வருது.
ஸோ பாருங்கடா, ஸோ இந்த ஐக்கானை பாருங்க, இந்த ஐக்கான் வந்து கியூ ஷேப்ல இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல கியூ யூஸ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கியூ வந்து பர்டிகுலராக இவங்க யூஸ் பண்ற கியூ மாதிரி இல்லை. ஏன்னா இது இவங்களோட லோகோ. ஸோ இவங்களோட ஒரு லோகோ வந்து எஸ்விஜியா இருக்கலாம், இல்லை பிஎன்ஜியா இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு ஃபார்மெட்ல இருக்கலாம். ஸோ இவங்களோட லோகோ. ஸோ நம்ம இந்த டேரக்டா அந்த லோகோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேரக்டா அந்த லோகோவை எடுத்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐக்கானை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ இது வந்து பாண்டாசம். ஸோ நம்ம இங்க இருந்து டபுள் கிளிக் பண்ணி, ஸோ இங்கிருந்து கிளிக் பண்ணி, ஸோ இங்கிருந்து ஐயை காப்பி பண்ணி அங்கே நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு வந்து ஐ கிளாஸ் நேம் கொடுத்த உடனே, ஸோ இந்த கிளாஸை கொடுத்த உடனே எனக்கு இந்த ஐக்கான் தான் வரணுங்கிறதுக்கு வந்து பர்டிகுலர் லிங்க் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்எஸ் கூட எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஹெச்1 தான், ஸோ உங்க உள்ள ஹெச்1 தான் நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து HTML-க்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ எஸ்டர்டே பார்த்தோம் என்ன பண்ணணும். எஸ் எஸ் கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான், அதே மாதிரி அந்த பேஜையும் நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அந்த பேஜை லிங்க் பண்ணுறது இந்த பாண்டாஸுங்கிறது தான் மோஸ்ட் பாப்புலர். எல்லா வெப்சைட்ல ஃப்ரண்ட் வெப்சைட்ல இந்த பாண்டாஸை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. 100% இந்த பாண்டாஸும் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஐகான்ஸ் ஃபுல்லாமே இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி பாண்டாஸத்தை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு பாண்டாசம் சிடிஎன் லிங்க். ஸோ சிடிஎன் லிங்க்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ நான் அந்த பேஜுக்கு போகிறேன். ஸோ பாருங்க சிடிஎன் ஜேஎஸ். ஸோ அஃபிஷியலாக இருக்கிற இந்த பேஜுக்கு நான் போகிறேன். இந்த பேஜை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இந்த பேஜுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த பேஜில் ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலராக இதில் எந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லிங்காக யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் இப்போ பர்டிகுலராக தேர்ட் லிங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாண்டாசம், ஏன்னா இது வந்து பாண்டாசத்தை ஆல் மின் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு. நான் அது பாண்டாசத்தில் இந்த லிங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி யூஆர்எல், இது யூஆர்எல் காப்பி ஆகும். இது வந்து காப்பி லிங்க் டேக் பார்த்துங்க, இது யூஆர்எல் காப்பி ஆகும். இதை நான் எடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. பார்த்தீங்கன்னா இது நார்மல் யூஆர்எல். இந்த மாதிரி யூஆர்எல் கால் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் கால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேற ரியாக்ட் கேஸில் கால் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இன்னொரு டேக் இருக்குது. இது வந்து காப்பி லிங்க் டேக். இது வந்து காப்பி எஸ்ஆர்ஐ ஹேஸ், இது வேற, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ இதை காப்பி லிங்க் டேக் நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். அது அப்படி லிங்க் டேக்காக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா லிங்க், இது ஒரு ஸ்டைல் ஷீட், அதோட ஹெச்ஆர்எஃப் எந்த பாத்துனா இந்த மாதிரி பாத். ஸோ இந்த பாத்தை அப்படி எடுத்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோம். இந்த HTML ஃபைல் வந்து ப்ரௌசர்ல HTML ஃபைலை ரீட் பண்ணி இந்த சேல்ஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ இந்த பாத்து கொண்டு போகும். ஸோ இந்த பாத்து வந்து பாண்டாசம் பாத்துன்னு டெஃபைன் பண்ணி, ஸோ அங்கே உள்ள கிளாஸ் நேம், ஸோ அங்கே உள்ள கிளாஸ் நேமே எடுத்து வந்துடும். ஸோ அப்போ நம்ம இதை எடுத்து, ஸோ இந்த கியூவை எடுத்து காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த இதை காப்பி பண்ணி இங்கே டெஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே டெஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ புரியுதா? ஸோ கியூ டேக் அவுட்புட் வந்திருக்கா? ஸோ வேற இடத்துல கியூ வேண்டாம், வேற இந்த ஐக்கான் எனக்கு வருதுன்னா இதை அப்படி எடுத்து நான் அங்கே கால் பண்ணுறேன். ம் ஓகே. எஸ் எஸ். என்னன்னா இப்போ பாருங்க, நான் ஒரு இது ஒர்க் ஆகல. ம் கோடை எக்ஸ்போர்ட் பண்ணா தெரியும். ஏன்னா நீங்க ஒரு பேஜ் பண்ண போறீங்கன்னா அந்த பேஜுக்கு நீங்க தான் ஒரு யூனிக் லோகோ வைக்கணும்னு நினைப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ யூனிக் லோகோ வைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க வந்து டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு ஐக்கான் எடுக்க மாட்டீங்க. ஸோ டேரக்டாவே இப்படி ஒரு ஐக்கானை போய் எடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு லோகோவை நீங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற போட்டோஷாப், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராட்டும் இல்லாட்டி உங்க டீம்ல இருக்க யாராட்டும் போட்டோஷாப் பண்ணி நீங்க அதை டெஃபைன் பண்ண வைப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டேக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுங்கிறது செக் பண்ணுங்க.
பர்டிகுலராக இது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஓகே டன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐகான்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதில் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கை காப்பி பண்ணி அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் வரல. ஸோ நான் வேறு சீரியல் லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்தது இது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். எஸ். என்னன்னா இப்போ வந்து இப்போ பாருங்க, இப்போ ஃபேஸ்புக் வந்துட்டா தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா இது எல்லாமே ஒரு ஸ்டைல் ஷீட். சீடிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, இது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான். புரியுதா? ஸோ இது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான், எல்லாமே ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான். ஸோ பர்டிகுலராக அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ லிங்க் பண்ணி நான் என்னோட HTML ஃபைலை நான் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் அந்த சைட் ஷீட்டில் அந்த கிளாஸ் நேம் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா அனிமேஷன் மாதிரி ஒரு இமேஜ் வர மாதிரியே எழுதி வச்சிருப்பாங்க. இல்லை இந்த பேஜுக்கு ஒரு இமேஜாவே பேக்ரவுண்ட் இமேஜாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி வச்சிருப்பாங்கன்ட்டு அது பேக்ரவுண்டா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்என்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணும்போது ஸோ ஐடேக் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஐடேக்ல கிளாஸ் இந்த கிளாஸ் ஃபா சாலிட் யூஸ் பண்ணி அடுத்து ஃபா கியூன் யூஸ் பண்ணும் போது ஸோ இந்த கிளாஸ் நேம் இங்கே உள்ள இதில் போய் செக் பண்ணோம். ஸோ min.css இந்த சைட் ஷீட்டில் போய் செக் பண்ணும்போது இதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஸ்டைல்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டைல்ஸ் தான் இந்த இருக்கலாம் ஃபேஸ்புக்கு கியூ. ஸோ அதை வந்து ரவுண்ட் ஆக்கி ஸோ அதை எஃப் ஷேப்பில் கொண்டாந்து ஸோ பர்டிகுலர் ஒன்று இமேஜ் யூஸ் பண்ணிடலாம், இல்லை பர்டிகுலராக ஏதோ அனிமேஷன் யூஸ் பண்ணி ஃபைல் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம ஐக்கானாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இமேஜுக்கும் ஐக்கானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ இது எல்லாமே சீடிங் லிங்க்ங்கிறது வந்து சிஎஸ்எஸ். ஆனால் இது நம்ம எழுதுன சிஎஸ்எஸ் இல்லை, இது வந்து தேர்ட் பார்ட்டி சிஎஸ்எஸ். ஏதோ ஒரு பாண்டாசம்ங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்த சிஎஸ்எஸ். ஸோ அந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பர்டிகுலராக ஐடேக்ல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐக்கானா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஐக்கானா யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதுக்கு எப்படி ஐக்கான் யூஸ் பண்ணுறோம்? லோகோக்கும் ஐக்கானுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா லோகோங்கிறது வந்து இமேஜ், ஐக்கானுங்கிறது ஐக்கானுங்கிறது வந்து ஐக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜின் டேக் நம்ம கொடுக்கல. ஸோ இமேஜ் டேக் நம்ம கொடுக்கல. ஸோ இமேஜ் டேக்னு கொடுத்தா அது ஒரு லோகோவாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் பண்ணுறீங்க, ஸோ இகாமர்ஸ் வெப்சைட் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு யூனிக் லோகோ தேவைப்படும். இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டியல்லையோ இல்லை உங்கள் இன்ஸ்டியலில் வேற ஏதோ ஒரு இன்ஸ்டியல்லையோ ஒரு யூனிக் லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது வந்து இன்டர்நெட்லேயே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டீமில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச இல்லை வேற ஏதோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு லோகோ டிசைன் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவன் டிசைன் பண்ணி ஐக்கானா தர முடியாது. ஸோ அவன் டிசைன் பண்ணி ஒரு இமேஜ் ஒரு எஸ்விஜி ஃபார்மேட் இமேஜோ இல்லை ஜேபிச்சோ இல்லாட்டி ஜேபிஜியோ அதுக்கடுத்து வேற பிஎன்ஜிலையோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் அவன் உங்களுக்கு லோகோ தருவான். ஸோ அந்த இமேஜ் தருவான். ஸோ அந்த இமேஜை நீங்கள் நார்மலாக அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த லோகோவை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இமேஜாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது லோகோவாக மாறும். என்னன்னா அது இருக்க இடம். ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது நார்மலாக இமேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஒரு நேமுக்குள்ள அந்த டைட்டில் பக்கத்தில் அந்த லோகோ இருந்துச்சுன்னா அந்த டைட்டில் பக்கத்தில் அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து லோகோவாக கன்சிடர் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதே லோகோ இங்கே இருந்துச்சுன்னா அது ஒரு இமேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே லோகோ டைட்டில் பக்கத்தில் நம்ம அஃபிஷியலாக டெவலப் பண்ணுற டைட்டில் பக்கத்தில் அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா அது லோகோவாக டச்சன் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி தான் டச்சன் ஆகுது. புரியுதா? ஸோ இதுவும் இமேஜ் தான், இதுவும் இமேஜ் தான். பட் நான் இதை இமேஜுமே இதை லோகோமே என்னன்னா இது டைட்டில் பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து லோகோவை குறிக்குது. ஸோ இது வந்து இமேஜ். ஆமாம், ஃபேஸ்புக்ங்கிறது ஐக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வந்து ஒரு அவன் ஃபேஸ்புக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன் கிரியேட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அந்த டைமில் அவன் ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ இமேஜாக கிரியேட் பண்ணியிருப்பான். அது பிராண்டாக மாறுறதுக்கு ஸோ ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பிராண்டாக மாறின பிறகு ஸோ ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது, எல்லா பேஜுக்கும் தேவைப்படுது. ஏன்னா யூசரோட அட்ரஸ் எப்படி எடுக்கணும், ஸோ அப்படி தேவைப்படுது. யூசரோட லிங்க் பண்ணணும், ஃபேஸ்புக் லிங்க் பண்ணணும், இன்ஸ்டா லிங்க் பண்ணணும், ட்விட்டர் லிங்க் பண்ணணும்.
கூகுள் இமெயில் லிங்க் பண்ணோம். ஸோ அப்போ ஃபேஸ்புக்ங்கிறது வந்து மெட்டாங்கிறது வந்து ஃபேமஸ் ஆயிட்டு. ஸோ அப்போ ஃபேமஸ் ஆன உடனே அந்த லோகோவை அந்த லோகோங்க அந்த அந்த லோகோவை டைரக்டா ஐகானா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஐகானா எடுத்து அதை டிஃபால்ட்டாவே சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணி அதை ஐகானா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் ஐகான் வருது, புரியுதா? ஸோ இப்போ நீங்க ஒரு லோகோ கிரியேட் பண்றீங்க, அந்த லோகோ அந்த வெப்சைட் ஃபேமஸ் ஆயிட்டு. ஸோ ஃபேமஸ் ஆகி ஒரு மோஸ்ட் ஆஃப் த யூசர் அந்த லோகோவை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த லோகோனா இந்த வெப்சைட் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படி பண்ணும்போது யாரா அந்த கான்டாக்ட்ஸ்லேயே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த லோகோவை ஒரு ஐகானாவே கொண்டு வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ லோகோக்கும் ஐகானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ லோகோ தான் ஐகான், ஐகான் தான் லோகோ. ஸோ என்னன்னா இந்த நம்ம இமேஜா டெஃபைன் பண்றது லோகோவா டெஃபைன் பண்ணுவோம். இதே இது ஒரு ஐ டேக்ல டெஃபைன் பண்றது அவர் ஐகானா டெஃபைன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ ஸோ பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஐகானுமே இப்போதைக்கு தேவையில்லை. எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லோகோ இருக்கு. ஸோ அந்த லோகோவை நான் இப்போ காப்பி பண்ணி போட போறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ அதை இப்போ இதை சேவ் இமேஜ் டவுன்லோட்ஸ்ல நான் சேவ் பண்ணி போடுறேன். ஸோ டவுன்லோட்ஸ்ல சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதோட இமேஜ் என்னோட இதில் சேவ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட் என்னோட டவுன்லோட்ஸ் சேவ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இதை H1 டேக்ல யூஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து ஒரு லோகோ டிஃபைன் பண்ணிட்டீங்க. இது வந்து யூஎல் எல்ஐ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் வந்து இல்லைன்னா பிளாக் எலமெண்டா? சரி, ஓகே. ஸோ பி டேக் பிளாக் எலமெண்ட். ஸோ யூஎல் ஸோ யூஎலும் பிளாக் எலமெண்ட். ஸோ நேவும் பிளாக் எலமெண்ட், யூஎலும் பிளாக் எலமெண்ட். ஸோ எல்ஐ எஸ், கரெக்ட். ஸோ இப்படி எல்ஐ பிளாக் எலமெண்டா இருக்கு. பட் ஏன் 1 by 1 வராம எனக்கு வந்து வெர்டிக்கலா வராம ஹரிசாண்டலா இருக்கு? டேக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா இப்போ பாருங்க, இப்போ இது பி டேக். இப்போ இது இமேஜ் நீ என்ன எலமெண்ட் சொல்லிட்டீங்க. ஸோ இது பி டேக் சொல்லிட்டீங்க, இது பிளாக் எலமெண்ட். ஸோ அப்போ என்னன்னா இது நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் வித் நியூ லைன், உங்களுக்கு தெரியும். ஸோ நியூ லைன் ஸ்டார்ட் ஆகணும். ஏன் இந்த இடத்துல வருது? ஸோ இந்த இடத்துல எப்படி கொண்டாந்தாங்க? அதே மாதிரி இந்த இடத்துல இதை கொண்டா இந்த ஃபார்மெட்டும் லைன் பை லைனா இப்படிதான் வரணும். ஸோ ஹோம், அபவுட், ஃபியூச்சர் சர்வீஸ், டிராப் டவுன், கான்டாக்ட், அடுத்து ஹெட் ஸ்டார்டர். இது எப்படி இப்படி அலைனா இருக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருதா? ஸோ ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ ஒரு பேஜ் நம்ம டெவலப் பண்ணோம்னா பாருங்க, நான் அப்படி ஸ்க்ரோல் பண்றேன். இந்த லெஃப்ட்லயும் ரைட்லயும் பாருங்க, இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் பாருங்க. எனக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் சம் கேப் இருக்கா? ஸோ சம் கேப் இருக்கா? என்னன்னா ஒரு பேஜ் பண்ணிட்டோம்னா அது கண்டெய்னருக்குள்ளதான் வரணும். ஸோ புரியுதா? நம்ம எந்த இதுனாலும், ஸோ ஒரு பேஜ் நம்ம ஒரு செக்ஷன் டெவலப் பண்றோம்னா அந்த செக்ஷனுக்கு கண்டெய்னர் ஒன்று டெஃபைன் பண்ணணும். ஸோ கண்டெய்னர் ஒன்று டெஃபைன் பண்ணாம பேஜ் இருந்துச்சுன்னா பாருங்க, நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இது எல்லாத்தையும் பாடி மெயின் செக்ஷன் அடுத்த செக்ஷன் போறேன். அதே தான் கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கண்டெய்னர் இருக்கு. ஸோ மேக்ஸ் வித் இவ்வளோ கொடுத்துட்டேன். ஸோ பாருங்க, இப்போ கண்டெய்னருக்கு வந்து வித் 100%. இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இதே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வித் 100% நான் கொடுத்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ 100% கொடுத்த உடனே எனக்கு வந்து எல்லாமே கண்டென்ட்டை ஒட்டி இருக்கும். என்னன்னா இது பாடியை ஒட்டி இருக்கும்.
ஸோ பாருங்க ரைட்ல உள்ள பாடியும் லெஃப்ட்ல உள்ள பாடியும் ஒட்டி இருக்கும். ஸோ இதுல சம்திங் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா யூசருக்கு வந்து உங்களோட வெப்சைட்டை பார்க்கும்போது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லா பேஜ்லையும் கண்டெய்னருங்கிறது காமனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டெய்னருங்கிறது காமனாக எது கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கண்டெய்னருங்கிறது கிளாஸ் நேம் வந்து டிஃபால்ட்டாக காமனாக இருக்கும். பட் அதுக்கு ஸ்டைல் நம்ம எழுதிக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு செக்ஷன் எழுதுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன். ஸோ அந்த செக்ஷன் நான் எழுதிக்கிறேன். செக்ஷன் எழுதியாச்சு. ஸோ அந்த செக்ஷனுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருவேன். அந்த செக்ஷன் வந்து ஹெட்டர். ஸோ ஹெட்டர்னு கிளாஸ் நேம் கொடுத்துருவேன். ஸோ இங்கே உள்ள செக்ஷனை ஃபுல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிட்டு செக்ஷனில் கொடுத்துருவேன்னா ஸோ ஹெட்டர். ஹெட்டர் கொடுத்த உடனே எனக்கு இந்த ஹெட்டருங்க செக்ஷன் இங்கே வந்துட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ பாருங்க இந்த ஹெட்டருங்க செக்ஷன் வந்துட்டாங்கிறது தெரியாது. பட் செக்ஷனுங்கிற ஹெட்டர் நான் கொடுத்துட்டேன். அது வந்து கொடுத்த உடனே எனக்கு வந்து டிஃபால்ட்டாக தெரில. ஏன்னா அந்த செக்ஷனுங்கிற ஹெட்டர் கொடுத்தாச்சு. பட் அது வந்து விஷுவலைஸ் ஆகலை. ஸோ விஷுவலைஸ் ஆகணும்னா பர்டிகுலர் ஸ்டைல் இன்னும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது அந்த செக்ஷன் நான் கால் பண்ணுவேன். ஹெட்டர் அதை அப்படி ஹெட்டரை கால் பண்ணி பாருங்க. ஸோ ஹெட்டர் கிளாஸையும் கொடுத்துருக்கேன். அதை அப்படி கால் பண்ணி ஹைட் கொடுக்கேன். ஸோ ஹைட் வந்து 60 பிக்சல். ஸோ 60 பிக்சல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க. ஸோ ஹைட் 60 பிக்சல் டிஃபால்ட்டாக எடுத்துட்டேன். ஏன்னா பிளாக் எலமெண்ட் வந்து வித் 100% எடுத்துக்கிறோம். பட் ஹைட் வந்து ஆட்டோ தான் எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அது இருக்கும். ஏன்னா நார்மலாக இமெயில் எழுதும் சரி பிளாக் எழுதும் சரி ஹைட் வந்து ஆட்டோ தான் எடுத்துக்கிறோம். இப்போ நான் 60 பிக்சல் கொடுத்தோன்னே 60 பிக்சல் அப்ளை ஆகிட்டு இப்போ அப்ளை ஆகணும்னு தெரியல. மறுபடியும் யூசர் வந்து தெரியல. ஒரு பேஜை நம்ம டெவலப் பண்ணுறோம்னா மறுபடியும் அந்த விசுவலைஸ் ஆகலை. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஹைட் கூட தான் கொடுத்துருக்கோம். பர்டிகுலர் பார்டர் கொடுக்கல, பேக்ரவுண்ட் கொடுக்கல. இப்போ என்னன்னா நான் வந்து பார்டர் கொடுக்குறேன். ஸோ பார்டர் சாலிட். பார்டர் வந்து சாலிட் லிக்விட் இருக்கா. சாலிட்னா ஸோ ஒரு கட்டி மொத்தமாக. ஸோ சாலிட் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சாலிட். ஸோ சாலிட் எத்தனை பிக்சல். ஸோ பிக்சலுங்கிறது தான் ஒரு வெப் பேஜே பிக்சலை வச்சு தான் கணக்கு. ஸோ எத்தனை பிக்சல்னா 1 பிக்சல். கிரே என்ன கலர்னா கிரே கலர் கொடுத்துருவேன். ஸோ கிரே கலரை கொஞ்சம் பெட்டரா டெஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த செக்ஷன் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது ஒரு செக்ஷன். இப்போ அடுத்த ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எப்போ கலர் ஜென்ரேட் ஆயிட்டு கலர் எங்கே டிஸ்பிளே ஆச்சு. கலர் டிஸ்பிளே ஆகலையே. இல்லையே. கிரே கலர் மாதிரி இங்கே வந்திருக்கு. இப்போ நார்மலாக ஒயிட்டில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு. ம் ம் ஸோ இது வந்து நார்மலாக ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம பார்டர் கொடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நான் இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பேனர். ஏன்னா அடுத்து ஒரு இமேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்கா. ஸோ பேனர்னு இப்போ இமேஜ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் செக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேனர்னு சொல்லுவாங்க. பேனர்னா பார்த்த உடனே ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகிறோன்னா ஹெட்டர் காமனாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேனர் செக்ஷன் தான் பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு சம்திங் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அதை சுற்றி கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பேனர் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேனர் செக்ஷன் நான் டெஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ பேனர் டெஃபைன் பண்ணிவிட்டு ஸோ பேனருக்கு வந்து ஹைட்டு கொடுத்துருவேன். நானாக ஹைட் இப்போதைக்கு டெஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹைட்டு கொடுத்துட்டு அதுக்கும் ஸோ ஹைட் இது வந்து ஹைட்டு கூட இருக்கும். ஸோ நான் 200 பிக்சல் கொடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2 செக்ஷன். இது ஹெட்டர் செக்ஷன், இது பேனர் செக்ஷன். ஸோ எனக்கு ரெண்டுமே காமனாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இது எனக்கு வேண்டாம். ஸோ ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அப்போ நான் என்ன கொடுத்தா இது வந்து பிரியும். இப்போ வந்து இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். எனக்கு இந்த ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கட்டா சம் கேப் வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும். இல்லை இது வந்து ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கரெக்டான அது கரெக்டான வித்தில் சேமாக இருக்கு. இது ஒரு செக்ஷன், இதுவும் அதோட வித்தில் சேமாக இருக்கு. இப்போ எனக்கு ரெண்டுமே சேமா ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன் காமனாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த செக்ஷன் இந்த இடத்துல வரணும். ஸோ எனக்கு பர்டிகுலராக கேப் வேணும். புரியுதா உங்களுக்கு. எஸ் மார்ஜின் செக்ஷன். ஸோ என்னன்னா இதுக்கு மார்ஜின் டாப் கொடுக்கலாம், இல்லை இதுக்கு மார்ஜின் பாட்டம் கொடுக்கலாம்.
ஸோ மார்ஜின் நான் இப்போ நார்மலாக மார்ஜின் 10 பிக்சல் கொடுத்துட்டேன்னா 4 சைடும் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும், ஸோ மார்ஜின் 4 சைடும் அப்ளை ஆகும். ஆனால் நான் மார்ஜின் பர்டிகுலராக லெஃப்ட் லெஃப்டா இல்லை பாட்டம் 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 10 பிக்சல் நான் கொடுத்தேன்னா எனக்கு பர்டிகுலராக பாட்டத்தில் மட்டும் தான் அப்ளை ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பேடிங் கொடுத்தேன்னா எனக்கு டோட்டலாக வேற. ஏன்னா பேடிங் இருக்க வரைக்கும் அதை எடுத்துக்கணும். பேடிங் பாட்டம் அப்படி கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா ஹைட் 10 பிக்சல், பேடிங் 10 பிக்சல் சொல்லி 70 பிக்சலாக மாறிக்கிறோம். ஸோ 70 பிக்சலாக மாறிக்கிறோம். புரியுதா? அப்படி 60 பிக்சல் தான் எவ்வளோ. ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்தோன்னே 70 பிக்சலாக அந்த கண்டென்ட் மாறி செக்ஷன் மாறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் ஸ்பேஸ் இல்லைன்னா எப்படி சொல்றீங்க? ம். என்னன்னா பேடிங் இருக்கும் போது உள்ள கண்டென்ட் கொடுக்கும் போது தெரியும். பட் பேடிங் கொடுத்தா பேடிங் வரைக்கும் அதோட ஆக்குப்பே இருக்கும். ஆனா மார்ஜின் கொடுத்தா ஸ்டாப் தான் ஆகும் தவிர அந்த அதை தாண்டி பார்டரை தாண்டி என்னன்னா ஆஹ், நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு மார்ஜின் குடிக்கீங்கன்னா பார்டரை தாண்டி மார்ஜின் எடுக்கும். ஸோ பார்டர் தான் ஒரு எலமெண்ட்டுக்கு கடைசி எண்ட் லெவல். புரியுதா உங்களுக்கு? ஒரு எலமெண்ட்டுக்கு என் லெவல் வந்து பார்டர் தான். ஸோ அப்போ மார்ஜின் கொடுக்கும்போது பார்டரை தாண்டி இது அப்ளை ஆகும். பட் பேடிங் கொடுக்கும்போது பார்டருக்குள்ள அப்ளை ஆகும். என்னன்னா ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே அந்த நாட்டை விரிப்பாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளோ. இன்னொன்று வெளியே அந்த நாட்டை விரிப்பாங்க. அந்த காம்பவுண்டை சுற்றி அந்த அரண்மனையை தாண்டி வெளியே ஒரு நாட்டை விரிப்பாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோ. ஸோ உள்ளுக்குள்ளேயே விரிச்சா அந்த நாடு பெருசா மாறும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம 60 பிக்சல் கொடுத்துருக்கோம், உள்ளுக்குள்ளேயே 10 பிக்சல் கொடுக்கும்போது அது இன்னும் அந்த எலமெண்ட் வந்து பெருசா போயிட்டு இருக்கு. புரியுதா? பட் அது வெளியே நம்ம கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படிதான் இருக்கும். வெளியே அது சம் கேப் வரும். சம் கேப் வரும்னா இன்னொரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சம் கேப் இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம பேடிங் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாவே அந்த எலமெண்ட்ஸும் இப்போ 10 பிக்சலை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது. பட் மார்ஜின் கொடுத்தா பார்டரை தாண்டி அப்ளை ஆகுது. அந்த பாக்ஸ் மாடல் மாதிரி அப்ளை ஆகும்போது அது இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் கேப் இருக்கு. ஸோ இந்த ஆஹ், இது இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ம் எஸ் மார்ஜின் கொடுத்தா டெஃபைன் பண்ண முடியும். ஸோ மார்ஜின் கொடுத்தா மட்டும் தான் அதை வந்து டெஃபர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா அதுதான் மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கு. நான் பேடிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னது. புரியுதா? ஸோ எக்ஸாம்பிளா உங்களுக்கு பேடிங் வந்து சொன்னது. ஸோ பேடிங் கொடுத்தா அப்படி இருக்கும். ஸோ இப்போ மார்ஜின் கொடுத்த உடனே உங்களுக்கு ஹெட்டர் செக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்டரும் பேனரும் தனித்தனியாக ஸோ சம் கேப் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ உள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ உள்ள அப்ளை பண்றதுக்கு வந்து நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். என்ன கண்டென்ட்னா ஸோ சம்திங் ஒரு கண்டென்ட். ஸோ என்னோட நேம் இல்லை குயிக் ஸ்டார்ட்னாலும் கொடுப்போம். குயிக் ஸ்டார்ட். ஸோ அந்த குயிக் ஸ்டார்ட் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் வந்து இப்படி அப்ளை ஆகுது. ஸோ எனக்கு வந்து அதை வந்து நீங்கள் சொன்னீங்க பிடேக்ல கொடுக்கணுன்ட்டு. ஸோ பிடேக் யூஸ் பண்ணும்போது குயிக் ஸ்டார்ட். ஓகே ஓகே. அது பிடேக் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி போர்டாக மாற்றலாம். ஸோ நீங்கள் சொல்கிற பிடேக்கை நான் டெஃபைன் பண்ணுறேன். ஸோ டெஃபைன் பண்ணும்போது எனக்கு பாருங்க கண்டென்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ எனக்கு லெஃப்ட் ஒட்டி இருக்குது. ஸோ இப்படி வரும்போது ஒரு யூசர் வராங்க, கண்டென்ட் இப்படி லெஃப்ட் ஒட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ஸோ அதுக்காண்டி தான் வந்தது கண்டெய்னர். ஸோ கண்டெய்னருங்கிறது வந்து அதுக்குள்ள ஒரு டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவ் தான் செக்ஷனும் எல்லாமே ஒன்று தான். பட் டிவ்ங்கிறது நான் சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் பிகாஸ் நோ மீனிங். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ் தான் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதுவோம். ஸோ கண்டெய்னர் வந்து எல்லா செக்ஷன்லேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதும் போது ஸோ மேலே எழுதிக்கலாம். இல்லை காமனாக கண்டெய்னர் காமன். ஸோ இது வந்து வித் 90% கொடுத்துட்டோம்னா இப்போ கண்டெய்னர் இங்கே தான் இருக்குது. ஸோ கண்டெய்னர் இங்கே தான் இருக்குது. பட் கண்டெய்னர் வந்து ஹைட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஹைட் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ம்
ப்ளூ கலர்ல இது வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த செக்ஷனை வந்து பார்க்கும்போது வந்து ப்ரௌசர் நம்மளுக்கு அப்ளை பண்ணி காமிக்கும். என்னன்னா அவ்வளோ ஒரு செக்ஷனோட லென்த் இவ்வளோதானே இருக்கு, அது கீழே ஆரஞ்சு கலர்ல காமிக்கிறது என்னன்னா ஒரு மார்ஜின் அப்படின்னு ப்ரௌசர் நம்மளுக்கு சொல்லுது. புரியுதா? ஸோ ஒரு டெவலப்பருக்கு ப்ரௌசர் சொல்லுது, ஸோ இதுதான் செக்ஷன், அது கீழே ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனா மார்ஜின் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க இப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்ஜினை நான் இப்போ இங்கேருந்து வரேன். ஸோ மார்ஜின் பண்ணால் ஸோ இது மார்ஜின், இது பேடிங். ஸோ பேடிங் எதுவுமே கொடுக்கல, அதனால பேடிங் காமிக்கல. ஸோ இது மார்ஜின். ஸோ இப்போ நான் கண்டெய்னர் கொடுத்துட்டேன். ஸோ கண்டெய்னர் கொடுக்கும்போது கண்டெய்னருக்கு வந்து வித்து 100% எடுத்துக்கிட்டு, பட் கண்டெய்னர் தான் அவனோட ஸ்டைல் தெரியும். ஸோ ஹைட் எனக்குமே ஆட்டோல தான் இருக்கணும் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் பிடாக் யூஸ் பண்றேன். ஸோ பர்டிகுலராக பிடாக் யூஸ் பண்ணும்போது இல்லை H1 யூஸ் பண்றோம். ஸோ அது பெட்டராக H2. ஸோ H2 யூஸ் பண்ணும்போது ஸோ குயிக் ஸ்டார்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் கண்டெய்னரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிதான்? உங்களுக்கு ஹெட்டருங்கிறது ஃபுல் செக்ஷன், நான் கண்டெய்னருக்கு வித் 90% கொடுத்துருக்கேன். ஸோ வித் 90% எதுலேருந்து எடுக்கணும், பேரண்ட் எவ்வளோ வித்தில் இருக்கோ அதுலேருந்து 90% எடுக்கும். இப்போ நான் பேரண்டோட வித்தே பேரண்ட்ங்கிறது வந்து செக்ஷனுங்கிறது பிளாக் எலமெண்ட். ஸோ பாடியோட வித்து எடுத்துருக்கு. ஸோ இதுக்கே நான் வித் 90% கொடுத்தேன்னா இதோட வித் 90% மாறும். அப்போ அதுக்குள்ள கண்டெய்னர் வந்து அதுல இருந்து 90%, அப்போ பேரண்ட்ல இருந்து 90% எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ புரியுதா எப்படி எடுத்துக்கிட்டு? ஸோ சைல்டு பேரண்ட். ம் எஸ், செக்ஷன்ல இருந்து என்ன பேரண்ட்ல இருந்து வித் எடுத்துக்குது. ஸோ நம்ம வித் 100% கொடுத்தா பேரண்டோட வித் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேரண்டோட வித் 100% எவ்வளவு வித் இருக்கோ அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி இது உள்ள சைல்டு வந்து ஆக்ட் ஆகிடும். புரியுதா? ஸோ இதுதான் பேரண்ட் சைல்டோட ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் ரெப்ரஸ் பண்ணிக்கிறது. அதை வந்து ஸ்பேஸ் வரலன்னா இப்போ பாருங்க. ஸோ கண்டெய்னர் 90% வந்தாச்சு. பட் இந்த கண்டெய்னரை நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும். புரியுதா? இந்த கண்டெய்னரை நம்மளால சென்டரில் கொண்டு வரணும். ஏன்னா சென்டரில் கொண்டு வந்தோம்னா, ஏன்னா ரைட்ல மட்டும் தான் எனக்கு கேப் இருக்கு, பர்டிகுலர் ரைட்ல மட்டும் தான் கேப் இருக்கு, இதே லெஃப்ட்ல கேப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் மார்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்ஜின், ஸோ 90% இருக்கு. ஸோ அப்போ மார்ஜின் லெஃப்ட் 5% நான் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் 5% கொடுத்தா, ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ தெரியுதா? ஸோ மார்ஜின் லெஃப்ட் 5% கொடுங்க. ஸோ நீங்க எந்த மொபைலுக்கே நீங்க போனாலும் கரெக்டா அது அப்ளை ஆகும். ஏன்னா வித் 100%, அதில் 90% கொடுத்தாச்சு. 90% கொடுத்த பிறகு மார்ஜின் லெஃப்ட் 5% ஏன்னா பிக்சலை கொடுத்தா அரவங்கும். ஏன்னா பிக்சலுங்கிறது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குது, ஆனா பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து பாடியோட ரெஸ்பான்ஸை பொறுத்து மாறுது. ஸோ அப்போ என்ன, வித் நான் வந்து லெஃப்ட் 5% கொடுத்தோன்னே எல்லா பேஜுக்குமே டிஃபால்ட்டாக கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகும்போது ஈஸியாக நம்ம ஸ்டைலை அட்மிஷன் பண்ணிக்கலாம். இது கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிறது. ம் ஸோ இப்போ அது கண்டெய்னருக்கு உள்ள இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட் 5% கொடுக்கணுமா? ஸோ இதை வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் ஆட்டோ கொடுத்துட்டோம்னா மார்ஜின் ஆட்டோவும் இதே தான் டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா மார்ஜின் எதுவும் கேப் இருந்துச்சுன்னா மார்ஜின் ஆட்டோனா லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம், ஸோ இந்த 4 லைன் கேப் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்படி கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்புக்கு காமனா போய் இருந்துரு. ஸோ லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஆட்டோவா இருந்துரு. ஏன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் காமன் ஸ்பேஸ் கொடுத்து சென்டர்ல கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ மார்ஜின் ஆட்டோ கொடுத்த உடனே எனக்கு வந்து 4 சைடும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ 4 சைடு அப்ளை ஆகும். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்க 4 சைடும் அலைன் ஆகும். ஸோ அப்போ லெஃப்ட்லையும் ரைட்லையும் கேப் இருக்கு. ஏன்னா 90% தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லையும் கேப் இருக்குன்னா அப்போ மார்ஜின் ஆட்டோ கொடுக்கும்போது 4 சைடும் அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகும்போது லெஃப்ட்லையும் ரைட்லையும் கேப் இருக்குன்னா, ஸோ இப்போ ரைட்ல மட்டும் தான் கேப் இருக்கு. ஏன்னா லெஃப்ட்ல வித் 90% இருக்கு. ஸோ ரைட்ல மட்டும் கேப் இருக்குன்னா இந்த ரைட்டோட கேப்பை சமமா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பிரிச்சு கொடுத்து இது சென்டர்ல வந்து இருந்தோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் டாப்புக்கும் பாட்டத்துக்கும் மார்ஜின் அப்ளை ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டாப்புக்கும் இதே மாதிரி தான் ஸ்டைல் அப்ளை ஆகும், பாட்டத்துக்கும் இதே மாதிரி தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ ஏன் டாப்புக்கும் பாட்டத்துக்கும் அப்ளை ஆகல? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதா?
இப்போ மார்ஜின் ஆட்டோ கொடுத்துட்டேன், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கேப் எடுத்து எனக்கு சென்டரில் வந்துட்டு, அதேமாதிரி நான் மார்ஜின் ஆட்டோ கொடுக்கும்போது இது மேலே உள்ள கேப்பும் கீழே உள்ள கேப்பையும் எடுத்து இந்த குயிக் ஸ்டார்ட் வந்து சென்டரில் தானே வரணும் அந்த கண்டெய்னர். அப்படி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதா அந்த கொஸ்டின் இருக்குன்ட்டு? பிகாஸ் ஏன் அது அலைன் ஆகுது? எதுக்காண்டி? இப்போ பாருங்க, எதுக்காண்டினா இப்போ நான் அந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கண்டெய்னருக்கு நான் ஹைட் கொடுப்பேன். ஹைட் 60 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஹைட்டு கொடுக்கும் போது, ஸோ ஆனால் 60 பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோம்னா அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ அதோட பேரண்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் அதுவும் எடுத்துக்கூடும் கண்டெய்னர். ஏன்னா கண்டெய்னருங்கிறது வந்து ஒரு ஹெட்டருக்குள்ள ஒரு செக்ஷன்ஸ்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த செக்ஷன்ஸ்குள்ள எடுக்கும் போது அந்த செக்ஷன்ஸ்குள்ள தான் அது ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த செக்ஷன்ஸ்குள்ள ஆக்சஸ் பண்ணும்போது அந்த செக்ஷனுக்குள்ள ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டை தான் அதை எடுத்துக்கிடும். அதே மாதிரி கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள தான் எடுத்துக்கிடும். புரியுதா? ஆமா. ஓகே. ம். எஸ் எஸ். மார்ஜின் ஆட்டோ, ஆனால் மார்ஜின் ஆட்டோ வந்து டாப் அண்ட் பாட்டத்தில் வந்து எந்த ரெஃப்ளெக்ட்டுமே பண்ணாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டை மட்டும் தான் ரெஃப்ளெக்ட் பண்ணி, ஸோ லெஃப்ட்டில் கொஞ்சம் கேப்பும் ரைட்டில் கொஞ்சம் கேப்பும் ஈவனாக ஸ்பேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டெய்னர். ஸோ ஒவ்வொரு வெப்சைட் நம்ம உள்ளே போனோம்னா ஸோ கண்டெய்னர் இல்லாமல் எந்த வெப்சைட்டுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வெப்சைட்டையும் நம்ம என்டர்டைன் பண்ணணும். புரியுதா? ம். ம். அப்படி அப்படி வந்து சென்டரில் வந்து கண்டெய்னரில் சென்டர் கொண்டாட மாட்டாங்க யாருமே. 100% கண்டெய்னரை சென்டரில் கொண்டாட மாட்டாங்க. ஸோ கண்டெய்னருங்கிறது எப்படின்னா, ஸோ இந்த செக்ஷன்லேயும் நான் ஒன்று டிஃபைன் பண்ணி இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த செக்ஷன்லையும் காப்பி பண்ணி இங்கேயே போடுறேன். ஸோ இந்த செக்ஷனில் குயிக் ஸ்டார்ட் 1. ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கண்டென்ட்டும் அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் அலைன் ஆகும். புரியுதா? ஸோ கண்டெய்னருக்குள்ளே அப்படி அலைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் கண்டெய்னருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு கண்டெய்னர் இருக்குன்ட்டு? ஸோ கண்டெய்னருக்கு வந்து ஹைட்டு வந்து கண்டெய்னருக்கு ஹைட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வித்து மட்டும் தான். வித்து 90%ஓ இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி 95 இல்லை 80 இல்லை 70 அந்த மாதிரி கொடுத்துடலாம். ம். ஒரு கம்பெனியோட லோகோ சென்டரில் வரணும்னா என்ன யூஸ் பண்ணணுமா? அது ஒன்றுமே இல்லை. எப்படி? ஸோ இந்த என்ன சென்டரில் வரணும்னா அது காமனாக பெரிய என்னது காமனாக பெரிய செக்ஷன் ஆகணும். ஸோ இந்த ஹெட்டர் செக்ஷனை நான் ஹைட்டு போட்டுறேன். ஸோ ஹைட்டு வந்து காமனாக 600 பிக்சல் போட்டுறேன். 600 வேண்டாம், 5. ஸோ 500 பிக்சல் போட்டுறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கு உள்ள இருக்கிறது கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இப்போ இது இதுக்கு வந்து நம்ம ஹைட் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்டெய்னருக்கு ஹைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்குன்னு ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஹைட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸுக்கு வந்து காமன் காமன் டிவ்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அந்த டிவ்வை கால் பண்ணி ஸோ பேரண்ட் எந்த ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. ஸோ பேரண்டோட ஹைட் என்னது? ஹைட் அதே ஹைட்டு இங்கேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்டர் 531 பிக்சல். ஸோ அதுக்குள்ள கண்டெய்னர் வந்து அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கண்டெய்னரும் எடுத்துக்கணும். ஸோ கண்டெய்னர் ஹைட்டு கொடுக்கக்கூடாது, கண்டெய்னர் எப்பவுமே ஆட்டோவில் தான் இருக்கணும். ஸோ காமெடியும் பாருங்க 531 பிக்சல். ஸோ எனக்கு நான் ஹைட்டு கொடுக்கணும்னா ஹைட் இருக்காது அதுக்கு. ஸோ அதுக்கு 531 பிக்சல் நான் கொடுத்துட்டேனால ஸோ அதோட சைல்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னரும் ஆட்டோ ஆயிட்டு. புரியுதா? ஸோ இப்போ ரெண்டுமே 531 பிக்சல். இப்போ என்னன்னா இப்போதான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ டெக்ஸ்ட் சென்டர் வந்து டெக்ஸ்ட் சென்டர் ஆகிட்டா அவங்களுக்கு சென்டர் ஆகுது, அவங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இப்படி சென்டர் கொண்டாருனா அடுத்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்ட அலைன் ஐட்டம்
சென்டர், அதுக்கடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இப்படி கொண்டாந்து இப்படி சென்டர் கொண்டாடலாம். ஸோ எல்லாமே இப்படி தான் சென்டர் கொண்டு வருவாங்க. ஏன்னா டிஸ்பிளேங்கிறது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நீங்கள் நான் எஸ்டர்டே ஒர்க் கொடுத்ததை பார்த்தீங்களா? ஸோ அலைன் ஐட்டம்ஸுங்கிறது வந்து வெர்டிகலாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிறது வந்து ஹரிசாண்டலாக அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பேஜையும் சென்டரில் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, ஓகே. ஸோ ரிமைனிங் கிளாஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ம். எஸ். ம். ம். டாட் கொடுத்தேன். நீங்கள் கிளாஸ் டெஃபைன் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் வந்து டெஃபைன் பண்ணிட்டேன். கிளாஸில் வந்து ஒரு நேம் டெஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேமை நீங்கள் கால் பண்ணும்போது டாட் தான் பண்ணணும். பட் ஐடியில் ஒரே ஒரு நேம் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு நேமை நீங்கள் எடுக்கும் போது அதை நீங்கள் கிளாஸ் வச்சு டெஃபைன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ம் வரலையா? நான் எஸ்டர்டே உங்களுக்கு மெயிலில் நான் செக் அனுப்புனேனே. ஸோ ஓகே.